வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோடை சுற்றுலா, அதாவது சிறுமலைக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வந்தோம் நானும் என்னுடைய சக நண்பர்களும் வந்தோம். இப்போ இது சிறுமலையோட அடிவாரங்க. நம்ம மதுரையிலேருந்து நத்தத்துக்கு போகிற வழியாக உள்ள இடையில ஒரு பைபாஸ் ஒன்று போட்டிருக்காங்க. பைபாஸ் வழியாக வந்தீங்கன்னா அழகாக ஒரு 96 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 96 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு டோலுக்கு மட்டுமே ஒரே ஒரு டோல் இருக்குது. சிங்கிள் ட்ரிப்பு அப்படின்னா 357 ரூபா கிட்ட வாங்குறாங்க. 350 ரூபா 370 ரூபா வாங்குறாங்க. ரிட்டன் ட்ரிப்பு அப்படின்னா 450 ரூபா வருது. அது ஒன்று தான் இங்கே காஸ்ட்லியான விஷயமா இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து பைக்கில் வர்றதுனா பிரச்சனை கிடையாது. ஒரு 500 பெட்ரோல் போட்டிங்கன்னா நீட்டாக வந்துட்டு போயிடலாம். அது ஒரு பிரச்சனை இருக்காது. பட் உள்ளே வந்து மேலே ஏன்னா நல்லா கொண்டை வீசி வளைவுகள், அந்த ஒரு சின்னதாக ஒரு குளிர்ச்சித்தன்மை, இதெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் பெரிய அளவுக்குள்ள நல்லா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய பூவாக இது. இந்த பூ வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய பூ. நல்லா இருந்தது. குறிஞ்சி மலர் மாதிரி நல்லா பூத்து குலுங்குது. இதெல்லாம் நல்லா பார்க்க முடியாது. நம்ம திண்டுக்கலுக்கு 21 கிலோமீட்டர் காட்டுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து போகிற மலைப்பாதையில் போகிற வழியில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்குது. அழகாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அந்த மலைவாழ் மக்கள் வந்து நிர்மாணிச்சிருக்காங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய சைட் சீயிங் பிளாக். இது ஒரு வியூ பாயிண்ட்டில் இந்த மாதிரி பில்டிங் வச்சு வச்சுருக்காங்க. இது வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. தமிழ்நாடு வனத்துறையோட கட்டுப்பாடு. சிறுமலையில் நானும் அந்த இது மேலே கூண்டு மேலே நின்று பார்த்தேன். சிறுமலைக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறதால அந்த வியூ பாயிண்டில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். மலைப்பகுதி அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். என் கூட வந்து சக நண்பர்களும் இருக்கிறாங்க. அந்த கூண்டு மேலே வந்து பார்க்கறனால அந்த கோயிலும் அழகாக காட்சி அளிக்குது. சுற்றிப்புற வனப்பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அருமையான மலைப்பகுதி. மலை ரோடு பார்த்திங்களா. கொண்டை ஊசி வளைவுகள், 18 கொண்டை வலை வீசியோ 20 கொலை வீசியோ இருக்குது. பெண்டு, யூட்டன் பெண்டு மலைப்பாதையில். ஊருக்கு வர்ற வரைக்கும் நமக்கு ஓகே. ஆனால் ஊருக்கு தாண்டி உள்ளுக்குள்ளே போகிறப்ப சில இடங்கள் ரோடை பாதை சரியில்லை. அதனால் கொஞ்சம் அந்த பாதைகளை நீங்கள் மனசில் வச்சுட்டு வரணும். ஏன்னா எல்லாமே வந்து இதுன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், நம்ம கூட வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க பின்னாடி. மற்ற பேரும் பார்க்குறாங்க. வியூ பாயிண்ட்லேருந்து எடுத்த இடம் இதெல்லாம். இது கீழே தான் வந்து அந்த கோவில் இருக்குது. சர்ச் ஒன்று இருக்குது. மாதா சர்ச் படம் ஆலயம் போயிட்டு இருந்தது. அதனால் அங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே இந்த ஆலயத்தின் பெயர் வந்து வனத்து சூசையப்பர் ஆலயமாக. அதனால் ரொம்ப வளமாக அந்த மலை பாதையில் போகிறவங்க வரவங்க தன்னுடைய பக்தியை பயம் இல்லாமல் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கோயில் ஒன்று இருந்தது, பிள்ளையார்கள் ஒன்று நம்ம இருக்குது. இது ஒரு கோயில் இருக்குது, அவ்வளோதான். மக்களுடைய நம்பிக்கை இருப்பேற்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க போல். அருமையான ஸ்லோகங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்களுடைய பாதுகாவலர் மாதிரி இந்த மாதிரி வசனங்களாம் அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து 2 நிமிஷம் நின்று போகிறது ரொம்ப ஒரு சுபாபனத்தை கொடுத்ததுங்க. சுகமான அனுபவத்தை கொடுத்தது. நான் அதை ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்தது. சர்ச்சு வந்து ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. தவறாமல் வந்து இப்போ மக்கள் வந்து நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க. வரவங்களாம் அந்த சைட் சீயிங் பார்க்குற வரவங்களாம் வியூ பாயிண்டில் ஏறுறவங்க இதையும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. இது அவங்களுடைய விளம்பர போர்டு. தமிழ்நாடு வனத்துறையோட போர்டு. சிறுமலை பேரூராட்சியாக இருக்குது. இதில் விவரங்கள் அதில் போட்டிருக்காங்க. அதையும் நம்ம ஒருத்தன் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்கேன். இதான் நம்ம ஊர். இது வந்து ஒரு விநாயகர் கோயில். இந்த பக்கத்தில் விநாயகர் பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அந்த ஃபோட்டோ இருக்குது, அதை காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து அழகான தாயம் செய்யும். இந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பயோடைவர்சிட்டி பார்க். அந்த பள்ளியூர் பூங்கா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அகத்தியர் மலை, வெள்ளிமலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள். இப்போ அந்த வெள்ளிமலையோட அறிவிப்பு போர்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாடி தான் இந்த இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பக்கம் வெள்ளிமலைக்கு பிரியுது, இன்னொரு பாதை வந்து பள்ளியூர் பூங்காவுக்கு பிரியுது.
2 விதமாக போகுது. ஏதோ ஒன்று தான் நீங்கள் கவர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 2 தங்கி பார்த்துட்டு வர மாதிரி இருந்தால் ஓகே. ஒரே நாளில் போய் ரிட்டர்ன் வரதா இருந்தால் ஏதோ ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அந்த டைமுக்கு அளவுக்கு நேரம் இருக்காது. அதனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தங்கி இருந்து பார்த்துட்டு வாங்க. 2 லொக்கேஷனும் பார்த்துடலாம். இந்த போர்டு வேறு எதுவும் இல்லைங்க. திட்ட மதிப்பீடு பற்றிய ஒரு அட்டவணை தான் இது. அதை வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மாதா கோயில் இருக்குன்றாங்க. நாங்கள் போகணுன்னு நினச்சா ஆனால் போக முடியல, டைம் இல்லை. அதனால் சரி போயாச்சு. நாங்கள் நேராக இந்த பள்ளியூர் பூங்காக்கே போயிட்டோம் நாங்கள். ஆனால் இந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த பள்ளியூர் பூங்கா போகிறதுக்கு பாதை ரொம்ப கரடுமுரடாக இருக்குது. பாதையே கிடையாது, நல்ல ரோடு வசதி கிடையாது. இந்த தென்மலைன்னு போட்டிருக்கலாம், அதுதான் டெர்மினல். அது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு தாறுமாறாக தான் கிடைக்கும். ஆனால் பக்கத்தில் உள்ள ரோடுகள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வழக்கம் போல் தலைவர் வேலையை கட்டியிருக்காருங்க குடும்பத்துக்கூட வந்து. நம்ம ஜி ஸ்கொயருக்கு இந்த இடங்களில் வந்து இந்த ஊரில் இடங்கள் விற்பனைக்கு இருக்குது. அது ரொம்ப பிள்ளையாருக்கு போட்டு பிள்ளையாருக்கு பூஜையை போட்டு ஆரம்பித்து போயிட்டாங்க. ஜி ஸ்கொயருக்கான திட்ட மதிப்பீடுலாம் வந்து இங்கே வந்து பிளாட்டுகள் போட்டு விற்கப்படும் மலிவு விலைகள் சொல்லி போட்டு பேனர் வச்சுருக்காங்க. சபரீசனுடைய இடம், சொந்த ஃப்ரெண்டோட இடம். உங்களுக்கு தெரியும் சொல்லணுமா என்ன? பின்னாடி தெரியுது வந்து அகத்திய வெள்ளிமலைங்க. நான் இந்த சைட்லேருந்து எடுக்கிறேன் நான். இது அந்த பள்ளியூர் பூங்காக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மரம் காட்டுத்தீயில் வந்து எரிஞ்சு பாதி குட்டுவீரும் கொலையுமாக கிடந்தது. அதை உங்கள் பதிவுக்கு பண்ணுறேன். ஏன்னா காட்டுத்தீ இப்படி பரவச்சு தெரியல. குடிகாரர்கள் தூக்கி போட்டாங்களா இல்லை வேறு எதுவும் காரணமாக என்னன்னு தெரியல. இதுக்கே கீழே வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நிலைமையில் இருந்தது. அது நாங்கள் போய் பார்த்தப்ப எவ்வளோ பெரிய மரம் வந்து வெறிஞ்சி அது கிடக்கு பாருங்கள், கருகி போய் கிடக்கு எல்லாமே. இது பாதுகாப்பு பள்ளியூர் பூங்கா என்ட்ரன்ஸு. இது நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி ஃபோட்டோ. இவங்க தான் நம்ம கூட பயணித்தவங்க. உள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா திட்டம் ஊருக்கு என்ட்ரன்ஸில் வச்சு இந்த போர்டெலாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப தூரங்க. கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இந்த ஸ்டாலினுடைய ஸ்டாச்சு இருக்குது. யார் யார் திறந்து வச்சான்ற விவரங்கள் இருக்குது. 1ஆந்தேதி ஜனவரி மாதம் தான் திறந்துருக்காங்க. 7வது தேதி நம்ம திறந்துருக்காங்க. 7/1/2026. அரிய வகை தாவரங்கள் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பாக்கு தென்னை, ஃப்ளவர் கார்டன் சொல்லி போட்டு நிறையா அரிய வகையான பெரிய பார்க்க முடியாத தாவரங்கள்லாம் இங்கே இருக்குது. அதோட பொட்டானிக்கல் நேமும் தமிழ் பேரும் சேர்ந்து கலந்து வச்சுருக்குறாங்க. இதை வந்து நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். நாங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு கரெக்டாக சுமார் ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க. 2-2:30 மணி ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் தான் அங்கே இருக்க முடிஞ்சது. ஒரு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிதுங்க. மழையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இதை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் நாங்கள் பாதி ஏரியாவை நாங்கள் கவர் பண்ண முடியல அப்படின்றது ரொம்ப வேதனையான நிகழ்ச்சி. இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா பாதி தூரம் நாங்கள் வந்து போகிறதுக்குள்ளேயே வந்து மழை தூர ஆரம்பிச்சு. இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்வைக்கு நான் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். நிறைய இடங்கள் பின்னாடி வந்து பூங்கா, சிறுவர் பூங்கா இருக்குது. அது பக்கம் பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வேறு என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களும் உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்க்குற இதே பூவரக தாவர வகைகளே வந்து நிறையா வகைகள் வந்து அங்கே சரியாக பிரித்து வச்சுருக்குறாங்க. அந்த இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் போய் பார்க்கல. ஏன்னா மழை வந்த தூறல் ஆரம்பித்ததுனால காரணத்தினால நான் வந்து சீக்கிரமே வந்து அந்த இடத்த விட்டு வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே பாருங்கள், வண்ணத்து பூச்சி தோட்டம், பட்டர்ஃப்ளை பார்க். இது எல்லாமே ஒரு சில ரேர் செடிகள்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. அது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த ஏரியா கூட நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்துருக்கணும், நான் கவர் பண்ணலை. ஆனால் எப்படியும் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஏன்னா அவ்வளோ நேரம் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். உள்ளே வந்து பேட்ரி கார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 50. ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 பேர் கொண்ட குழுவாக போயிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் குழுவாக கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த ரூ. 50 கொடுத்துட்டு நீங்கள் அந்த பேட்ரி காரில் ஒரு சுற்று வரலாம். சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உள்ள கேண்டீன் வசதி இருக்குங்க. கேண்டீன் டீ, காஃபி எதுனா கூட உள்ளே நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ அந்த வசதி உண்டு. அதனால் நீங்கள் வந்து இப்போ தயவுசெய்து பிளாஸ்டிக் கவரு, பேப்பர் மட்டும் கொண்டு போகாதீங்க.
ஏன்னா இந்த குப்பைகள் வந்து இங்கே வந்து பேன் பண்ணப்பட்ட பகுதியா இருக்கு. அதனால நீங்க கொண்டு போம்போதே வெளியவே வந்து அத வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருங்க. இல்ல வண்டியில வச்சுட்டு போயிருங்க. கார்ல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் பிரிவரேஜஸ்லாம் வந்து அங்க எதுவும் உள்ள அலோவ் பண்றது கிடையாது. அதனால நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு பேக் ட்ராப்பா வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி மாரி வச்சிருக்காங்க. சொன்ன மாரி இந்த அழகுக்கு வைப்பாங்கல்ல ஷோகேஸ் மாரி, அந்த மாரி. இது கருப்பு ரப்பர் செடி. நான் இப்ப தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைமு. பிஸ்கஸ் பென்ஜாமினா. ஸோ இத வந்து அந்த பெயர்கள் அழகா குடுத்துருக்கிறது பாட்டானிக்கல் நேம் குடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த தாவரவியல் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது இல்லாம நம்ம இந்த மாரி இப்ப கார்டன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். அவங்களும் ஆச்சரியப்பட்டு அந்த செடிகள வாங்கி இங்க என்ன பயிரிட்டு அத வந்து அழகு பார்க்க செய்வாங்க. இது மஞ்சள் அரளி. அரளியிலேயே மஞ்சள் அரளி. நெறையா இந்த மாரி போட்ஸ் நெறையா வச்சிருக்காங்க. இந்த விளம்பர பதாகை வந்து நெறையா இருக்கு. வெட்டிவேர் நேத்து தான் பார்த்தேன். இந்த முதல் தடவையா வெட்டிவேருடைய இத வடிவத்த நான் பார்த்தேன். இதுதான் வெட்டிவேரான்றது ஆச்சரியமா இருந்தது. இது காஞ்சு தான் நம்ம யூஸ் பண்றோம் போல. அழகா நம்ம வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் இல்லையா? மணத்துக்கு, நன்னறிவு எல்லாத்துக்கும் செஞ்சு குடுக்குறாங்க. சொன்ன மாரி. வித்தியாசமான பூக்கள்லாம் இருந்ததுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருந்தது. மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. ஃபோன்ல நனைய ஆரம்பிச்சுருச்சு பார்த்துக்கோங்க. நான் எங்கன்னு ஓரமா ஒதுங்குறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கேன். இடம் தேடிட்டு இருக்கேன். பார்க்கும்போது தெரிஞ்சுது. பார்த்தா தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போடும் முறைங்க. பாத்தி கட்டுதல்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தேட் இது. இது நல்லா பண்ணி அழகா பிளானிங்கோட பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நீங்க எல்லாமே சிமெண்ட் தர தான். மண்ணு ஆகணும்னு இது கிடையாது. சிறுவர்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கள பாட்டுக்கு ஓட விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பின்னாடி ஓடிட்டு விளையாண்டுட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸு 2வது வந்து ஒரு வேலி மாரி இருக்கு. பள்ளத்தாக்கு மாரி இருக்கு. கீழ ஒரு மலை முகடா இருக்கிறதுனால, இந்த இடமும் நல்லா ரம்மியமா இருக்கும். கொஞ்சம் நல்ல அனுபவத்த குடுக்கும். கீழ ஒரு கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. நாங்கலாம் போல. ஆனா இந்த இடம் வந்து ஒரு மலை முகடுங்க. ஒரு கார்னருடைய மலையோட கார்னர் அது ஆக்சுவலா. மவுண்டன் கார்னரு. நல்லா இருக்கு. அந்த பிளேஸ்ல இது வந்து இந்த மாரி ஒரு டிசைன் பண்ணி, அழகா ஒரு வச்சிருக்கிறது வந்து நல்ல விஷயம். இது வந்து ஐ லவ் சிறுமலை எல்லா ஊர்லயும் போட்டிருக்காங்க இவைங்க. சொன்ன மாரி திராவிட கட்சிகள் போட்டிருந்தாய்ங்க. இவன் போட்டு நாம வித்துட்டும் போயிடுறான். அடுத்து இதெல்லாம் எதுக்காக போறான்னு பார்த்தா, அந்த கவர்ச்சிகரமான விளம்பரம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஐ லவ் கோவை, ஐ லவ் சென்னை, ஐ லவ் மதுரை அப்படின்னு போட்டுருவாய்ங்க. எல்லாம் பார்த்தா விற்பனைக்கு தான் டேய் பிஸ்கட் எது சொன்ன மாரி, நாய்க்கு பிஸ்கட் குடுக்குற மாரி விளம்பரத்த போட்டுவிட்டு வித்துவிட்டு போயிடுறது. இங்கேயே ஜி ஸ்கொயர் இடங்கள் வந்து வந்துருச்சுன்னாய்ங்க. அங்க போட்டு விளம்பரத்த பார்க்க முடிஞ்சது. இப்ப கேரளாலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்தையும் தனியார் அரசாங்க இடத்தையும் ஒரு பர்ட்டிகுலர் இடங்கள வந்து நீங்க வாங்கி விக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. பாதுகாக்கப்பட்டு பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி அதுவே இருக்கும். இங்க தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. எந்த இடத்த எவன் எவன் இடத்த வேணாலும் வாங்கிக்கலாம். ஒண்ணும் இல்லங்க. இந்த இருக்கிற மகாராஷ்டிராலயோ, வேற மாநிலத்திலயோ தமிழன் ஒரு இடம் வாங்கி செட்டில் ஆக முடியுமாங்க? ஆனா தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் செட்டில் ஆகுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு தன்மையோட இந்த தமிழ் மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஒரு உணர்ச்சியற்ற ஜென்மமா தமிழ் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன இவங்க மண்ணு, என் நிலம் இவங்களுடைய பரம்பரைக்கு தான் வரணுன்றது பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கணுன்றது யாருக்கும் அந்த உணர்வு இல்ல. எவன் வந்தா என்ன? எவன் வித்தா என்ன? போனா என்ன? வாழ்ந்தா என்ன? அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மோசமான மனநிலை. வரக்கூடிய காலங்கள்ல இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த மனநிலைலாம் மாறணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே. அப்ப இந்த மண்ணெல்லாம் கிடைக்குமா பாருங்க. வெளி கேரளாலாம் எவ்வளோ பெரிய இதா பாதுகாக்குறாங்க ஒவ்வொரு இடத்தையும். நீங்க ஒரு பிடி மண்ண கூட எடுக்க முடியாதுங்க, வெளியூர்லேருந்து. இங்கே இவ்வளோ மண்ண எடுத்து ஏரியா ஏக்கர் ஏக்கரா வந்து மழை பெஞ்சிருச்சு பார்த்தீங்களா? பேஞ்சிட்டு இருக்கு எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பிளாட்டை போட்டு. அதனால சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் வாங்குறதுக்கு திண்டாடுறான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஏதோ ஒரு இடத்த வாங்கினவன் வாங்கணும்னு நினைப்பான். அவன் வசிக்கிறதுக்கு நினைப்பான். நம்ம மக்கள் நாம வந்து வசிக்க முடியல. அடுத்தவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் டைமு. பெரியவங்களுக்கு ரூ. 50,
சின்னவங்களுக்கு சிறியவர்களுக்கு வந்து ரூ. 20 டிக்கெட்டு. இந்த கிராமத்தில் எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள், மூஞ்சியாக கிழிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பில் கால்வாசி கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து பக்கத்து ரோடு, அந்த மெயின் ரோடு இல்லாமல் பக்கத்து ரோடு. இந்த பக்கத்து ரோட்டில் நான் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ரோடு எதுக்கு போகுதுன்னே தெரியல. ஒருவேளை ஜி ஸ்கொயரோட இடம் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தூரம் போனேன், ஆனால் என்ன கண்டுபிடிக்க முடியல. அந்த எதுவும் விளம்பர பலகை எதுவும் இல்லை. அதனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். அதேமாதிரி இந்த ரோடு கீழே போட்டு இருக்க போது பார்த்தா ஜி ஸ்கொயருடைய இடத்துக்கு தான் பாதை உண்டாக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் உள்ளே போயிருந்தா, டீப்பாக போயிருந்தா தெரிஞ்சிருக்கோம். டீப்பாக போகாததுனால அந்த விஷயத்த நமக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான இடத்த மனசாட்சியே எல்லாமே பிளாட் போட்டு வச்சுருக்காங்க. அதை கூட மறைமுகமாக மறைச்சி வச்சுருக்காங்க. அதனால் இலக்கிய வளங்கள் நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம மக்கள் முழிச்சுக்கணும். தமிழகம் முழிச்சுட்டா மட்டும்தான் தனக்கப்புறம் தான் பையன் தான் பேரனுக்கு வேணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த மண்ணையும் வளத்தையும் காப்பாற்ற முடியும். இல்லை நான் இப்படி தான் முட்டாள் தான் மழுங்கடிச்ச மூளை தான் அப்படின்னா இருந்து கஷ்டப்பட்டு நாதியத்த மக்கள் ஜனங்களாக செத்து போங்க. இளைஞரை செத்து போன மாதிரியும் மகாராஷ்டிராவில் பாம்பேயில் டிரான்ஸ்லேஷன் இருக்கீங்கல்ல, அகதிகள் முகாம் அகதிகள் மாதிரி தான் வச்சுருக்காங்க இன்றைக்கி. தாராவியில் வந்து தமிழர் இருக்கிற பகுதி வந்து டிரான்ஸ்ட் ஏரியான்றாங்க. இதெல்லாம் ஏன்னு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம மக்கள். கேட்டால் ஜாதி அமைந்தாலும் ஜாதியை பார்த்துருக்காங்க. இவ்வளோ இயற்கை கொடையை வந்து நம்ம அனுபவிக்க கொடுக்க முடியாமல் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் வாழ்க்கை பூரா வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி நொந்து போய் நொம்பலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாறணும். மக்கள் வந்து விழிப்படையணும், விழிப்போடு இருக்கணும். இந்த மாதிரி திருட்டு திராவிட கட்சிகளை வந்து திருப்பி வரவிடாமல் நல்ல ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு எல்லாம் ஒன்றுபட்டு பாடுபடணும். அதனால் இப்போ இருக்க ஆட்சி எப்படி ஆட்சின்னு எனக்கு கேட்பீங்க. அது எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து தான் பார்க்க முடியும், சொல்ல முடியும். அது உங்களுக்குமே அதுதான். நீங்களும் உங்கள் கேட்டாலும் அதான் சொல்லுவீங்க. இப்போ தானே வந்திருக்காப்புல, போகட்டும் பார்ப்போம் அப்படிம்பீங்க. அதனால் மக்கள் வந்து எப்போயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கான வளங்கள், நமக்கான சொத்து, நம்ம பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் உறுதியான சொத்து அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணுங்க. நம்ம சொத்து உடைமைகளை, இயற்கை வளங்களை விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா நாளைக்கு கஷ்டப்படுறது நம்மளுடைய சந்ததிகள் தான். ஏன்னா நமக்கு இங்கே தான் இருக்குது இனமும் மொழியும் பற்றும் மானமும் வீரமும் ஈகையும் இங்கே தான் இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயும் தேட முடியாது. அதனால் வருங்காலம் எங்கேயாவது உணர்வோடு இருந்து இடத்தையும் வளத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். குடை மரமாங்க, ஷீல்ட் அரலியா, இதெல்லாம் வந்து இந்த தாவர வகையெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. இங்கே வந்து நான் முதல் பார்க்குறேன். சில அரிய தாவரங்கள் நிறையா இருக்குங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதெல்லாம் பட்டர்ஃப்ளை பார்க்கு. சும்மா கொஞ்சம் இடங்களுக்கு இப்போ நின்றுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மழை வந்து நம்மளை துரத்தி விட்டுருச்சிங்க. பார்த்தீங்கன்னா அது இதை ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனோடனே இருந்து கொஞ்சம் எடுத்தது. இது என்ன வகைன்னு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த செடி என்ன பேர் என்ன பார்க்கல, கவனிக்கல. நல்லா இருந்துச்சு. இது வந்து வெள்ளி மலைங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி மலை தெரியுது. இதான் வந்து ஒரு காலத்தில் வெள்ளி மலையாக தான். அகத்தியர் சாபத்தினால மலையை வனப்பகுதியாக மாறிடுச்சு. இது இங்கே தான், இங்கே உள்ளதான். இங்கே பாருங்கள், வெள்ளி மலையை பாருங்கள். இது அகத்தியர்கிட்ட கலியுகத்தில் எல்லாம் வந்து காசு பணத்துக்கு அலைவான்றது தெரிஞ்சுக்கிட்டே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வனப்பகுதியாக மாற்றிட்டார். எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்கள். இது அந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் தாவரம் தான் அது. அழகாக இந்த பூக்கள் நல்லா இருந்துச்சுங்க. க்ரௌண்ட் அழகாக வந்து க்ரௌண்ட் பண்ணி இந்த கார்டனிங் ஒர்க்கு ஆட்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கள கூட நம்ம என்கரேஜ் பண்ணலாம். சொன்ன மாதிரி நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய அரிய வகை தாவரங்கள்லாம் பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம மற்றவங்க சொல்கிற மாதிரி பொட்டானி இது பார்க்கில் பார்க்குற மாதிரி இல்லாமல் இது ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். நீங்களும் வந்து பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கில் தான் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. தரை ஒட்டி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கார்டன்ஸு அழகுக்காக வைக்கலாம் இந்த செடியெல்லாம். இது குட்டை மரங்கள் மாதிரி ஒரு ரகம். இது அந்த பாதைக்கு போகிறது ரோடு. அந்த உள்ளே போகிறது தாங்க ரொம்ப கஷ்டம். இந்த மெயின் ரோடு ஓகே. மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிற 5 கிலோமீட்டர் தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ரோட்லாம் போயிடலாம். நம்ம இதுலேருந்து நம்ம ரைட்டு கட் பண்ணணும். நான் ரிட்டர்ன் வந்து இடத்துல இது மாதிரி எடுத்தேன். இந்த வெள்ளிமலை அழகை பாருங்கள். வெள்ளிமலை அழகே அழகு. இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸு. இது இன்னும் அடுத்த முறை போகிறப்ப அந்த வெள்ளிமலைக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் அடுத்த முறை எப்படின்னு வாய்ப்பு இருக்குன்னு தெரில, டைம் இருக்குன்னு தெரில. இருந்தால் அந்த வெள்ளிமலைக்கு நம்ம ஒரு விசிட் பண்ணிடுவோம். இந்த மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த சிவன் கோயிலையும் பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு டைமு மழையும் இல்லை. இது அந்த காலத்து கட்டடங்க, பழைய கட்டடம் ஒன்று அங்கே இருக்குது ஊருக்கு என்ட்ரன்ஸில். அது என்ன ஆலயமா என்னன்னு தெரியலை. ஆனால் இருந்ததை எடுத்துட்டு வந்துட்டேன் நான். ஏமா ஆலயம் சம்மந்தப்பட்ட இதாக இருக்கும், இல்லைன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கட்டிடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆல்மோஸ்ட் நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோங்க. இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்ரவுண்டில் சூரிய ஒளி அவ்வளோ அழகாக இருந்தது. அதை உங்களுடைய பார்வைக்கு இறைவன் மிகப்பெரிய சிறந்த ஓவியன் என்பதை வந்து அவ்வளோ அற்புதமாக காண முடிஞ்சது. இவ்வளோ அழகாக வந்து இந்த வண்ணங்களை கொண்டு வந்து மேகங்களை வந்து அழகாக வண்ண மாதிரி ஓவியமாக இருக்க பாருங்கள். ஆர்ட் ஆஃப் லைட். இது வந்து இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். மனுஷன் நினச்சா முடியாது. மனுஷன் நினச்சா எந்த கலரை கொடுத்தாலும், எந்த பெயிண்டரை கொடுத்தாலும் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அமையவே அமையாது. இவ்வளோ நேச்சுரலிசம் வந்து நேச்சுரல் லைட்டிங் வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம். எனக்கு இது வேணும்னு பார்த்ததுனால எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அந்த ஒரு செகண்ட்ஸ் சன் செட்டிங் ஆகிற டைமில் எத்தனை வண்ணங்கள் மாறுது பாருங்கள். அப்படியே டீப் கான்ட்ராஸ்ட்டு, லைட் கான்ட்ராஸ்ட்டில் வந்து டீப் கான்ட்ராஸ்ட் வரைக்கும் போகுது. ஸோ இதை வந்து நான் வெவ்வேறு இடங்களில் வந்து நான் எடுத்தேன். 2, 3 கட்டமாக வச்சு எடுத்தேன்.